இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சற்றேறக்குரிய 19 வருஷம் ஆச்சு இந்த தேர்தல், முதல் தேர்தல் அறிக்கை. இதில் நிறைய விஷயங்களை இந்த முறை பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதற்காக தேமுதிக சார்பாக நாங்கள் இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். இதில் எதெல்லாம் முக்கியமானது என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. மிக முக்கியமாக விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து புதிய டெக்னாலஜி பிரகாரம் அவங்க விவசாயத்தை முன்னெடுக்க ஜப்பான், சைனா போன்ற நாடுகளுக்கு விவசாயிகளை 5000 விவசாயிகளை அழைத்து செல்வதாக இந்த பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி எப்பவுமே நமக்கு மதிய உணவு, சத்துணவு தான் இருந்தது, காலை உணவு திட்டம் கிடையாது. இது நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு காலை உணவையும் இந்த அரசு கொடுத்தது அந்த சொன்னதுனால அதற்கும் நாங்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க முதியோர்களுக்கு இல்லம் அமைத்து கொடுப்பது, அதுக்கும் நம்ம மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்த்தா இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையில் 19 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். இது நம்ம ஏதோ அரசியல்ன்றதுனால நான் ஒரு வரவேற்புனா, தமிழக அரசின் பட்ஜெட்டை வரவேற்றது ஏன் என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விளக்கமளித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்து பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.